என்னதான் விதவிதமாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலும் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வீட்டில் ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லாதப்ப அம்மா கிட்ட ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்கும்போது வீட்டில் இருக்கிற அரிசி தேங்காய் வெல்லம் வச்சு செஞ்சு கொடுக்குற இந்த உருண்டை வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அரிசி உருண்டைக்கு நான் அடிக்ட்னே சொல்லலாம். இப்போ என்னோட குழந்தையுமே இதை ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. கடாயில் 1 கப் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கலாம். நார்மல் சாப்பாட்டு அரிசி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு கடாயில் 1 கப் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இதில் துருவின தேங்காய் நம்ம அரைச்ச அரிசி மாவு வந்து உள்ள சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. கரெக்டாக 10 நிமிஷத்துல உங்களுக்கு வெந்து இந்த மாதிரி கெட்டியாக ரெடி ஆயிடும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் சூடு பொறுக்கிற டைம்ல நீங்க கையில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை பிடிச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த வெல்லம் தேங்காய் எல்லாம் போட்டு இந்த அரிசி உருண்டை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். உங்களில் எத்தனை பேருக்கு இந்த அரிசி உருண்டை பிடிக்கும்? நீங்களும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்கள் வீட்டில் அம்மா இது போல் செஞ்சு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்னும் இது மாதிரி நிறைய சைல்ட்ஹுட் ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு ஜாசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.